ஹலோ வர்மஸ். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம்னா, நம்ம வந்து மளிகை தோட்டத்துக்கு ரீசெண்டாக சொட்டு நீர் பாசனம் அமைச்சிருந்தோம். அதுவும் எப்படின்னா 200 லிட்டர் பேரல்லேருந்து நம்ம பைப்பு கனெக்ட் பண்ணி அதிலேருந்து சொட்டு நீர் பாசனம் அமைச்சிருந்தோம். இன்றைக்கி நம்ம அதுக்கான செலவு பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் எவ்வளோ பரப்பளவுக்குனா 8 சென்ட் அப்படிங்கிற பரப்பளவில் இருக்கக்கூடிய மல்லிகை செடிக்கு ஒரு 7 லைன், அதாவது 5க்கு 5 அடி அப்படிங்கிற இடைவெளியில் 7 லைன் இருக்கக்கூடிய மல்லிகை செடிக்கு மொத்தமாக எவ்வளோ சொட்டு நீர் தேவைப்படுது அண்ட் தேவைப்படக்கூடிய பொருட்கள் எல்லாம் சேர்த்து மொத்தமாக எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிற பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். அண்ட் நம்ம இந்த 8 சென்ட் மல்லிகை செடின்னு சொன்னது வந்து ஒரு சைடு மட்டும்தான். மீதமுள்ள மல்லிகை செடியெல்லாம் இன்னொரு பக்கம் இருக்குது. நம்ம வந்து இந்த 8 சென்ட் பரப்பளவுக்கே நம்ம கணக்கு பண்ணுவோம். அண்ட் பொதுவாக இந்த 8 சென்ட் வந்து நமக்கு ஒரு 50 அடி அப்படிங்கிற அகலத்துக்கு நீட்டுக்கு வருது. இதில் வந்து நம்ம 8 லைன் வைக்கலாம், ஒரு லைன் வந்து வைக்கலை. நம்ம 7 லைனுக்கு கணக்கு பண்ணி தான் 8 சென்ட் பரப்பளவுக்கு எவ்வளோ சொட்டு நீர் ஹோஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறோம். அண்ட் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து செப்டம்பர் 22ல் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் வந்து 200 லிட்டர் பேரலில் இந்த மாதிரி சொட்டு நீர் ஹோஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, அதோட இண்டிவிஜுவல் ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து விவரிச்சிருந்தோம். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், பார்க்காம போய் பாருங்கள். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு ஐடியாலஜி தெளிவாகவே கிடைக்கும். அண்ட் இப்போ வந்து நம்ம எவ்வளோ பொருட்கள் தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பேரல், அதாவது 200 லிட்டர் பேரல். நம்மக்கிட்ட வந்து பேரல் ஏற்கனவே இருந்துச்சு. அந்த பேரல் வாங்கின ரேட் வந்து 700 ரூபா. இப்போ பேரலோட ப்ரைஸ் வந்து சரியாக தெரியல. நம்ம வந்து 700 ரூபா அப்படிங்கிற விலையிலே எடுத்துக்கலாம். அண்ட் அதில் வந்து நம்ம 1 இன்ச்சு ஹோல்ஸ் போட்டு அதில் மாட்டிருக்கக்கூடிய அடாப்டர், அதாவது டேங்க் அடாப்டரோட ப்ரைஸ் வந்து 85 ரூபா. அண்ட் அதில் வந்து பிவிசி பைப்புக்கு கனெக்டர், அதோட ப்ரைஸ் வந்து 10 ரூபா. அதில் வந்து நம்ம 1 இன்ச்சு பிவிசி பைப் கனெக்ட் பண்ணியிருக்கோம். எத்தனை அடினா 2 அடி. அதோட விலைன்னு பார்க்கும்போது ஒரு அடி 10 ரூபா, அப்போ 2 அடி 20 ரூபா. அண்ட் அந்த பிவிசி பைப்போட க்ளோஸர் வந்து 10 ரூபா, அதாவது எண்ட் கேப்பு. நெக்ஸ்ட் இந்த பிவிசி பைப்பில் 16 mm ட்ரிப் இரிகேஷன் ஹோஸ், அதாவது 16 mm டயமீட்டர் இருக்கக்கூடிய சொட்டு நீர் ஹோஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு பிவிசியில் ஹோல்ஸ் போடணும். அந்த ஹோல்ஸ் போடுற பிட்டு வந்து 70 ரூபா. அண்ட் ட்ரம்மில் வந்து நம்ம ஏற்கனவே டேங்க் அடாப்டர் கனெக்ட் பண்ணோம். அதுக்கான பிட்டு வந்து 4 சைஸில் அவைலபிளாக இருந்து, அது ஒரு பேக்கெட்டாக தான் அவைலபிளாக இருந்துச்சு. அதோட ப்ரைஸ் வந்து 140 ரூபா. அண்ட் மற்ற பொருட்களோட விலைகளை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சொட்டு நீர் பாசனத்துக்கு எப்படி அமைச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் காட்டிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு 7 லைன் வந்து ட்ரம்மில் இருந்து வெர்டிக்கலாக போகும், அதாவது லைன் வைஸ் போகுது. அண்டு மீதி இருக்கக்கூடிய செடிகளுக்கு, அதாவது ஒரு பாதி இடத்துக்கு வந்து ட்ரம்மில் இருந்து ஹரிசாண்டலாக போகுது. எதனாலனா ட்ரம் வந்து ஒரு கார்னரில் இருக்கிறதுனாலையும் தூரம் வர தண்ணி போகணும் அப்படிங்கிறதுனாலையும் நம்ம வந்து இப்படி அமைச்சிருக்கோம். இதே வழிமுறைகளை பின்பற்றினா உங்களுக்கும் கரெக்டாக இருக்கும். அண்ட் இதில் வந்து சிறிய செடிகளுக்கு வந்து நம்ம இன்னும் ஒரு 3 லைன் போடலை. நம்ம வாங்கியிருக்கக்கூடிய ட்ரிப் இரிகேஷன் ஹோஸ் வந்து அந்த 3 லைனுக்கு பத்தலை. மீதி இருக்கக்கூடிய அந்த 3 லைனுக்கு நம்ம அமைக்கும்போது அதை ஒரு வீடியோவாக தனியாக எடுத்து பப்ளிஷ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி அந்த 3 லைனுக்கான ஹோஸையும் சேர்த்து நம்ம அதுக்கான பொருட்கள்லாம் சேர்த்து எவ்வளோ வரும் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறோம். அதாவது நம்ம வந்து பிவிசி பைப் கனெக்ட் பண்ணுற வரை சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் சொட்டு நீர் ஹோஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஹோல்ஸ் போட்டதுக்கு பிறகு நம்ம வந்து ரப்பர் வாசல் மாட்டணும். அந்த ரப்பர் வாசலோட ப்ரைஸ் வந்து 116 ரூபா. நமக்கு வந்து நம்ம போட்டிருக்க வழிமுறைப்படி 14 ஹோஸு கனெக்ட் பண்ணுறதுக்கு 14 ரப்பர் வாசல் மாட்டணும். ஸோ 14 ரப்பர் வாசல் 116 ரூபா ப்ரைஸுக்கு பார்த்தா 21 ரூபா. அண்ட் அதில் சொட்டு நீர் ஹோஸுக்கும் ரப்பர் வாசலுக்கும் கனெக்டர், அதாவது தான் பிவிசி கனெக்டர், அதோட ப்ரைஸ் வந்து 1-2 ரூபா. ஸோ 14னா 28 ரூபா. அண்ட் அதற்கு பிறகு ட்ரிப் இரிகேஷன் ஹோஸ் வந்து நம்ம ஒரு அடி கனெக்ட் பண்ணிட்டு அதில் வந்து டேப் போட்டிருக்கோம், அதாவது நல்லி போட்டிருக்கோம். இதை வந்து நம்ம வாட்ரு வேணுன்னா திறந்துக்கலாம், வேணும்னா அடைச்சி வச்சுக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 1-2 ரூபா. ஸோ இது வந்து 14 அப்படின்னு பார்க்கும்போது மொத்தமாக 35 ரூபா வருது. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரிப் இரிகேஷன் ஹோஸ், இதோட ப்ரைஸ் வந்து மீட்ரு 10 ரூபா. நம்ம வந்து 11 ட்ரிப் இரிகேஷன் ஹோஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இன்னொரு 3 தேவைக்கு இந்த பிவிசி பைப்பில் மீதமுள்ள இடத்துல நம்ம கனெக்ட் பண்ணோம். அண்ட் நம்ம கனெக்ட் பண்ணிருக்கக்கூடிய இந்த 11 லைன் ட்ரிப் இரிகேஷன் ஹோஸ்க்கு எவ்வளோ ஹோஸ் மொத்தமாக அளவு தேவைப்படுச்சு அப்படின்னு பார்க்கும்போது 200 மீட்டர் தேவைப்படுச்சு. இந்த 200 மீட்ரு 10 ரூபா அப்படின்னு பார்க்கும்போது 2000 ரூபா. நெக்ஸ்ட்டு மீதமுள்ள 3 லைனுக்கும் ஹோஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு எப்படியும் 20 மீட்டர் ஹோஸ் தேவைப்படும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு 200 ரூபா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரிப் இரிகேஷன் ஹோஸ் வந்து ஓவராலாக 2200 ரூபாய்க்கு 7 லைன் மல்லிகை செடிக்கு 8 சென்ட் அளவு நிலத்துக்கு தேவைப்படும். அண்ட் இதுக்கு நெக்ஸ்ட்டு இந்த ட்ரிப் இரிகேஷன் ஹோஸில் கனெக்ட் பண்ணக்கூடிய மைக்ரோ டியூப், அதாவது சொட்டு நீருக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சின்ன டியூப் தான். அந்த ஹோஸோட ப்ரைஸ் வந்து ஒரு ரோலாக தான் அவைலபிளாக இருக்கும். அதோட ப்ரைஸ் வந்து 250 ரூபா. அண்ட் அட் லாஸ்ட்டாக இந்த ட்ரிப் இரிகேஷன் ஹோஸோட எண்டில் நம்ம வந்து ஹோஸை வந்து மடக்குன்னு ஒன்று போட்டிருப்போம், அதாவது க்ளோஸர்னு சொல்லலாம். அதோட ப்ரைஸ் வந்து 1-2 ரூபா. ஸோ அதுவும் 14க்கு கணக்கு பண்ணோம்னா 28 ரூபா வருது. ஸோ நம்ம சொல்லக்கூடிய எல்லா பொருட்களோட விலையும் டோட்டல் பண்ணோம் அப்படின்னா ஓவராலாக 3597 ரூபா வருது. ஆல்மோஸ்ட் 3600 ருபீஸ் வருது, அது 3600 ரூபா வருது. ஸோ இது வந்து நம்ம ஒரு ட்ரம்மில் கனெக்ட் பண்ணோன்னா மட்டும் இவ்வளோ தேவை. ஸோ இப்படி கனெக்ட் பண்ணி ட்ரம்மில் நம்ம ஹோஸ் மூலயமா தண்ணி விட்டு
அதில் வந்து நம்ம ட்ரிப் இரிகேஷன் ஹோஸ் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி பாய்க்கிறது மூலயமா நமக்கு வந்து தண்ணீர் பாய்க்கிறதுக்கான மோட்ரு செலவு வந்து குறையும். ஸோ இந்த மாதிரி வழிமுறைகள் வந்து சிறிய தோட்டம் வச்சுருக்கவங்களோ இல்லைனா வீட்டு தோட்டம் வச்சுருக்கவங்களோ பயன்படுத்தலாம். அண்ட் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருந்திருக்கும், வீடியோவில் வந்து ஒரு 7 லைன் ஹோஸ் வந்து வெர்டிகலாக போகும், அதாவது லைன் வைஸ் போகும். அந்த 7 லைனுக்கு நம்ம தண்ணி பாய்க்கிறது எப்படி பாய்ப்போம் அப்படின்னா 2 லைனாக பாய்ப்போம். எப்படின்னா ட்ரம்மில் ஒரு 3/4 ட்ரம் அதற்கு மேற்பட்ட அளவில் தண்ணி இருக்க பட்சத்தில் 2 லைனாக தண்ணி வந்து திறந்து விடுவோம். 2 லைனும் திறந்து விட்டு 10 நிமிஷத்துக்கு தண்ணீர் போகும். அந்த 10 நிமிஷத்தில் குறைஞ்சது ஏறக்குறைய ஒரு 50லேருந்து 60 லிட்டருக்குள்ளான தண்ணி வந்து வெளியேறும். அதே மாதிரி நம்ம 2 லைனை திறந்து விடுவோம். அண்ட் லாஸ்ட்டில் வந்து 7வது லைனில் வந்து ஒரு 2 செடி எக்ஸ்ட்ரா இருக்கும். அண்ட் அது வந்து இன்னும் கொஞ்சம் லாங்காக இருக்கும். ஸோ அதனால் அந்த லைன் மட்டும் நம்ம தனியாக 10 நிமிஷம் திறந்து விடுவோம். அது இல்லாமல் இந்த மாதிரி ஹாரிசான்டலாக போட்டிருக்கக்கூடிய ட்ரிப் இரிகேஷன் ஹோஸ்க்கு நம்ம எவ்வளோ தண்ணி திறந்து விடுவோம் அப்படின்னா 1/2 ட்ரம், அதாவது 100 லிட்டர் தண்ணி ட்ரம்மில் இருந்துச்சுனாலுமே இந்த நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த 4 லைன் வந்து திறந்து விடுவோம். 4 லைன் திறந்து விடும்போது ஈக்குவலாக தண்ணி வந்து போகும். ஸோ மீதமுள்ள 3 லைன் நம்ம போடாமல் இருக்கக்கூடிய ட்ரிப் இரிகேஷன் ஹோஸ் போட்டாலும் 200 லிட்டர் பேரல் நிறைஞ்சிருக்க பட்சத்தில் இந்த 4 லைனுக்கு 10 நிமிடமும் 1/2 ட்ரம் வந்ததுக்கு பிறகு அந்த 3 லைனுக்கு 10 நிமிடமும் நம்ம விட்டோம்னா போதும். ஸோ இதுக்கு 10-10 20 நிமிடம். அண்ட் ரோ வைஸ் போட்டிருக்கக்கூடிய ட்ரிப் இரிகேஷன் ஹோஸ்க்கு 2 லைனுக்கு 10 நிமிஷம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ 6 லைனுக்கு 30 நிமிஷம். அண்ட் 7th லைன் வந்து தனியாக 10 நிமிஷம். ஸோ ஓவராலாக 1 மணி நேரத்தில் நம்ம வந்து இந்த எல்லா செடியுமே ட்ரிப் இரிகேஷன் ஹோஸ் மூலயமா பாய்ச்சி முடிச்சிடலாம். அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் செகண்ட் சேனலான அக்ரிஹீரோ ஷார்ட் சேனலோட லிங்க்கும் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறோம். வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அண்ட் செகண்ட் சேனலான அக்ரிஹீரோ ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதனால நம்ம அக்ரிஹீரோ சேனலில் ரெகுலராக பப்ளிஷ் ஆகிற வீடியோஸோட இம்பார்ட்டண்ட்டான போர்ஷன்ஸை ஷார்ட்ஸாக செகண்டரி சேனலில் பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கோம். அப்படின்னா தான் அதிகமான விவசாயிகளுக்கு இது வந்து போய் சேரும் அப்படிங்கிறதுனால. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா அந்த ஷார்ட்ஸ் அதிகமான புதிய விவசாயிகளுக்கு போய் சேரும். அவங்களும் ரீடைரக்ட் ஆகி ஃபுல் வீடியோ வந்து பார்ப்பாங்க. ஸோ அதனால் செகண்டரி சேனலான ஷார்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம பப்ளிஷ் பண்ணுற எல்லா விவசாய சம்பந்தமான வீடியோலையும் தொடர்ந்து பார்க்கணுச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் செஞ்சு ஆள்னு கொடுத்துங்க. அப்போ நம்ம போடுற எல்லா வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்.